friends, welcome back to my channel. Thanks for watching this video. இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம், மாம்பழம் ரெண்டு மாம்பழம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க. மீதி மாம்பழம் வந்து இதில் போடுவாங்க. நான் கட்டி வச்சுட்டு வர வெயிட் பண்ணேன். சின்ன நைஃப் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா, சின்ன நைஃப் வந்து அம்மா வந்து வச்சுட்டு இருக்காங்க. இது கட் பண்ணுறாங்க தக்காளியை. கேட்டால் இப்போது தருவாங்களா, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கிற, ப்ளீஸ் சின்ன பசங்க அறியாதீங்க. நான் வந்து 6th படிக்கிறேன். 5th படிக்கிறேன். அஞ்சிட்டு காமிக்கிற பீஸாக அடிட்டா, நீங்கள் உங்களுக்கு எப்படி அடிய தோணுதோ அப்படி நீங்கள் அடிங்க. 5 பார்த்தீங்கன்னா 5 கட் பண்ணிட்டு இன்னும் பாதி தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு காமிக்கிட்டேன். நான் எப்படியும் அரிஞ்சு பிடிச்சாச்சு. இன்னும் இந்த மாங்காய் தான் இருக்குது. ஒரு மாங்காய் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அரிஞ்சு பிடிச்சிட்டு எல்லாமே ரொம்ப புளிக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வந்து நான் சொல்ல டிப்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு போடுங்க. தண்ணி வேறு தள்ளிவிட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு நல்லா இதுவும் போட வேணாம். ஸ்டொமக் பெயின் தான் ஸ்டொமக் அது வந்து நல்லா குடிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. அப்புறம் மாங்காய் தண்ணி குடிங்க, செம்மையாக இருக்கும். வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்ச நாள் இருங்க, ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ரைட்டாக வச்சுக்கலாம். குளுக்கும் போது தண்ணி இங்கே ஊற்றி வச்சு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும்.